ஸோ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில இருந்தெல்லாம் வரல. லைக் இது வந்துட்டு ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறது அதுங்கிறத தாண்டி நான் ஐ கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் விச் இஸ் சொல்லலாம் நம்ம வந்துட்டு பிலோ பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்திருக்கேன். தேர் ஆர் டேஸ் சாப்பாடுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே கவர்மெண்ட்டோட சலுகைகள்லயே வாழ்ந்த ஒரு பொண்ணு தான் நான். க்ரோயிங் அப் இட் வாஸ் நாட் க்ளோரிஃபைட் அட் ஆல். நான் லைக் ஐ செட் நான் வந்துட்டு என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னாலுமே வந்துட்டு தேர் ஹவ் பின் டேஸ் வேர் நான் கடைசியாக வெளியில் 12th முடிச்சு வரும்போது 1200 3 மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணணும். அதுவே வந்துட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். சில மாதங்கள் வந்துட்டு என் பேரண்ட்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைமில் வந்துட்டு 6th போகணும். பட் ஆனால் என்னால் முடியலை. அந்த டைமில் வந்துட்டு காசு கொடுக்க முடியல. சரி படிப்பை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என் டீச்சர்ஸ்லாம் வந்து இல்லை நல்லா படிக்கிற பொண்ணுன்னா ஆளுக்கு 50 ரூபா, அந்த குட்டி சீட் வந்து இன்னுமே என்கிட்ட இருக்குது, எங்கள் அம்மா பத்திரமா வச்சுருக்காங்க. ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்குமே வந்துட்டு என்ன இருக்குன்னா எக்ஸாமில் வந்துட்டு மேக்ஸ் சயின்ஸில் வந்துட்டு சென்டம் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து அடுத்த வருஷத்துக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கான நோட் புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, பென்னு ஸ்டேஷ்னரி முதற்கொண்டு அந்த மாதிரி தான். என் கூட படித்தவங்களுக்கே இதெல்லாம் தெரியாது.